அவருடைய வாசகத்திலே சொல்ல போனால் அவர் சொல்றாரு, மின்னொளி வீசும் தெருக்கள், ஆனால் என் கண்களில் மண்குடிசைகள் தான் என்று கண்ணீரால் என் தலையனை நினைத்தன. இந்த பெயரும் புகழும் எல்லாம் இருந்து என்ன பயன்? என் மக்களை உயர்த்தாத வரையில் இந்த புகழும் பெயரும் என்ன பயன்? How can I help them? நான் எப்படி அவர்களுக்கு நான் உதவ? எங்க உட்கார்ந்து அமெரிக்கால சிகாகோ நகரத்தில் உயர்ந்த ஆடம்பரமான இடத்துல தரையில படுக்கிறார். அவர் மனசு முழுக்க இதுதான் இருந்தது. அதாவது ஆண்டவன் மீதே எப்போதும் பக்தி செலுத்தி வாழ்ந்த பக்தனை பற்றி நான் சொன்னேன். இவர் ஆண்டவனாக நரநாராயணாக கருதுகிறேன் வாய் வார்த்தை இல்லை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் பேசாத ஆள் உண்டா? அப்படிலாம் பேசல. ஆத்மார்த்தமாக அந்த கடவுளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஆடம்பரமாக அந்த அறையில் உட்கார்ந்த போது கூட. அதுதான் விவேகானந்த சுவாமியுடைய யோகா. அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர். அதனால அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். பாரதம் மீண்டும் விழித்தெழ வேண்டாம் என்பதுதான் அவருடைய வார்த்தை. நிறைவாக எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு கருத்து 5 minutes 8 வரைக்கும் பேசலாம். ஐயோ பாவம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் குறிச்சின்னு வந்திருக்கேன், பேச விரட்டிவிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நிறைவா ஒரு கருத்தை சொல்றேன். இதுதாங்க யோகம். என்னை பொறுத்தவரை விவேகானந்த யோகம் என்பது என்ன? ஒரே வரியில சொல்ல வேண்டுமானால் ஆத்மனோ மோட்சார்த்தம் என்பது ஒரு வாசகம். இந்த ஆத்மா என்பது மோட்சத்தை அடைவதற்காக. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்கிறது. ஆத்மாவை நம்பாதவர்களா இருக்காங்க, வழிமுறைகள்லாம் மாறுபடலாம் என்று. ஆத்மா என்பது ஆத்மனோ மோட்சார்த்தம். சுவாமி விவேகானந்தர் உருவாக்கின சொற்றொடர் தான் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச. இந்த வாக்கியத்தை அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லல. ஆத்மா என்பது மோட்சத்தை அடைவதற்காகத்தான். ஆனால் ஜகத், அதாவது உலகத்தின் நன்மைக்காகவும் கூட. இந்த நாலு யோகத்தில் எந்த யோகத்தை வேணால் நீ பின்பற்று. நான் ஆழ்ந்த தியான நிலையில் அமர்ந்திருந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய்கிறாயே, செய். ஆனால் மக்கள் நன்மைக்காகவும் கூட சேர்த்துக்க. நீ பக்தி யோகத்தில் இருந்தாலும் சரி, தியான ராஜயோகத்தில் இருந்தாலும் சரி, ஞான யோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த யோகத்தை பின்பற்றினாலும் கூட ஜகத் ஹிதாயச்ச. இது சாத்தியமா? இந்த கேள்விக்கு மாத்திரம் நான் பதில் சொன்னால் என்னுடைய உரை நிறைவுற்றுவிடும் என்று நான் கருதுகின்றேன். விவேகானந்த சுவாமியுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசியபடியே இல்லாட்டி போனா இவன் சும்மா கப்சா விடுறான்னு யாராவது சொல்லுவாங்களேங்கிறதுக்காக பக்கங்கள்லாம் குறித்து வைத்திருக்கிறேன். நீங்க படித்து பாருங்கள். இந்த நிறைவா சொன்ன விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். சுவாமி சொல்றாரு ஒரு இடத்துல, அது பல பேர் சொல்லியிருக்கிற விஷயம், இருந்தாலும் சுவாமி அழுத்தமா வலியுறுத்தி சொல்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த அண்டம் என்பது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கிறது. இது ரொம்ப ஒரே வரியில சொன்னா பலவிதமான யோகிகள், மகான்கள், சித்தர்கள் எல்லாம் இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. பஞ்சபூதங்கள் என்று எதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய அங்கங்களாக இருக்கிறதோ அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த உடம்புலையும் இருக்கிறது. இப்ப நான் சொல்ல போறது, இந்த ஜெகத் ஹிதாயச்ச, மக்கள் நன்மைக்காக தொண்டு செய்யணுமானா உடனே நாமெல்லாம் என்ன நினைப்போம், சுவாமி விவேகானந்தருக்கு வேணா அதை சாத்தியமாகலாம், நான் ஒரு சாமானியன், எனக்கு என்ன நினைப்பீங்க? அது இல்ல, பிராக்டிகல் வேதாந்தா, நம்மால் முடியும் என்பதை சொல்றதுதான் இப்ப என்னுடைய நோக்கம் நிறைவா. அது சொல்லாடி போனா இந்த சொற்பொழிவுல பயன் இல்லை. விவேகானந்தர் மாத்திரம் மேற்கோள் காட்டிக்கொண்டே போனா அது வெறுமன கருத்து சொற்பொழிவா போகும். பலனுள்ளதாக அமைய வேண்டுமானால் ரொம்ப பேர், நம்ம இங்க இருக்கிற பல பேரு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம அறியாமலே ஒரு பெரிய யோகத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், இரவு வீட்டுக்கு வரா, வீடு பூட்டி இருக்கு, சாவி அந்த இடத்துல வச்சிருக்கேன்னு தெரியும். உள்ள போனா அன்னைக்கு ஏதோ டிஃபன் பண்ணி வச்சிருக்காங்க, தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ. மனைவி வெளியில போயிருக்கா யாரோ சொந்தக்காரன் வீட்டுக்கு. இவ வந்து அத்தனையும் சாப்பிட்டுட்டு சரின்னு படுக்க போலான்னு நினைக்கிறானா, அந்த அளவுக்கு எவனும் பண்ண மாட்டான். அவ சாப்பிட்டாலும் இல்லையோ
குறைந்தபட்சம் மனைவியும் கணவன் மாத்திரம் இருப்பான். எனக்கு அனுபவம் இல்லை, ஆனா உணரப்படுகிறது. நினைப்பா இல்ல, மனைவி வீட்டிலே இருந்திருப்பா, இவ நேரம் சாப்பிட போவா, அவ சாப்பிட்டாலும் இல்லையான்னு கவலைப்படாம எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு வச்சுக்கணும். அப்படி சில பேர் இருந்தாலும் அவன் மனுஷன். அவன் நான் என்பது நான் மாத்திரம் அல்ல, நான் என்பது 3 பேர், நான் என்பது 4 பேர், நான் என்பது 5 பேர்னு ஒரு ஒருமைப்பாடு இருக்கா இல்லையா? நான் அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது எங்க அதிகாரியில் ஒருத்தர் மாற்றலாய் போன ஓய்வு பெற்றார். அதனால பார்ட்டி கொடுப்பாங்க. சந்தோஷம் தானே, ஒரு ஆள் போறாருனா. அப்ப இந்த பாதாம் அல்வான்னு எங்க தஞ்சாவூர் ஜில்லால சரவண பவன் ஒன்று இருக்கு, மங்களாம்பிகா, அதெல்லாம் அப்ப ஃபேமஸ். நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி அதெல்லாம் இப்ப ஃபேமஸ். அப்போ அதுல இருந்து இந்த பாதாம் அல்வாங்கிறது இந்த ஒரு கண்ணாடி தாழ சுத்தி தான் வைப்பாங்க. எல்லாருக்கும் வச்சாங்க. எனக்கு என்னமோ அப்போல இருந்து இனிப்புல அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. நான் உடனே பக்கத்து நண்பர்கிட்ட வச்சுட்டேன், நீ சாப்பிடியா, 1க்கு 2 சாப்பிடு. ஆனா கடைசியில பார்த்தா எனக்கு வச்சது அவனுக்கு இலையில வச்சது ரெண்டையும் பையில போட்டுட்டான். இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுருட்டிட்டு. என்னையான்னு கேட்டேன். இல்ல, வீட்டுல என் பையனும் பொண்ணு இருக்கு. உனக்கு ஏன் இந்த அல்வா பார்த்தோன்னு பையனும் பொண்ணுன்னு வருது? நான் மாத்திரம் தானே நினைக்கிறோம். நீ அப்போ நீ உன்னுடைய நேயம் என்பது மகன் மகளோடு இணைந்திருக்கிறது. உண்மைதானே? அது 2 பேர் 3 பேர் மாத்திரம் இல்ல. எங்க தஞ்சாவூர்ல எங்க அப்பாக்கு 9 குழந்தைங்க, சிறிய குடும்பம். நிஜமாதான் சிறிய குடும்பம் சொல்றேன். ஏன்னா எங்க பக்கத்து வீட்டுல கணேசையர், வக்கீல் கணேசையர் வீடு, அவருக்கு 14 குழந்தைங்க. மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு நீங்க போயிட்டா ஏதோ வீட்டு சமாராதனை நடக்குது நீங்க நினைப்பீங்க. 40 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. விளையாட்டு சொல்லுங்க, நான் கண்ணால நான் பள்ளிக்கூடத்து பையன் இருக்கும்போது பார்த்த அனுபவம். கூட்டு குடும்பம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த கூட்டு குடும்பம் 40 பேர் இருந்தா கூட சம்பாதிக்கிறது 4 பேர் தான். சம்பாதித்து முடித்தவர்கள், சம்பாதிக்க போகாதவர்கள், இளைஞர்கள், இளம் வயசு 40 பேர் இருந்துட்டாங்க. சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி குடும்பத்தில் வந்துடும். ஒரு பையனுக்கு உடம்பு போலியோ ஊனம், ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு பொண்ணு கல்யாணமாய் போயிட்டு திரும்பி வந்துட்டா, குழந்தையோட வந்துட்டா. அவ சம்பாதிக்கிறது போறது வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் பெண்கள் சம்பாதிக்கிறதே போராம இருந்த நேரம். நான் சொல்றதுலாம் வேற. அந்த 4 பேரு நான் சம்பாதிக்கிற 40 பேருக்கு எதுக்கு தண்டச்சோறு நினைச்சதே இல்லைங்க. நினைச்சதே இல்லை. புரியுதா? அவ்வளவு பேரு கொடுப்பான் சந்தோஷமா. அல்லது நான் இருக்கேன், என் பொண்டாட்டி இருக்கா, எனக்கு என் பொண்டாட்டி தானே எதுக்காக இருக்கணும், நான் தனியா போயிடுறேன் கூட நினைச்சது இல்லை. அந்த கற்பனை எல்லாம் கிடையாது. 40 பேர் ஒண்ணு. ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டுல 24 மணி நேரமும் டிவி அலறிட்டு இருக்கும். அன்னைக்கு போன அமைதியா இருக்கு. என்னாச்சு, என்ன டிவி போடலையா, எனக்கு ஒரு செய்தி பார்க்கணுங்கிறதுக்காக டக்குன்னு டிவி ஆன் பண்ண. யாரு உங்களை இல்ல டிவி போட்டுட்டு, என்னடா திடீர்னு சத்தம் போடுறாங்க கேட்டா, ஒண்ணு இல்லைங்க, 14 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரு வயசு குழந்தை, 103 டிகிரி ஜுரம். டிவியை எல்லாம் யாரும் பார்க்கல. அத்தனை பேர் அந்த குழந்தை மேலே கவனமா இருக்காங்களா இல்லையா? ஈடுபாடு இருக்கா இல்லையா? மனுஷனுடைய மனசு ஒண்ணு, மனைவிங்கிறது இல்லாம 10 பேர் 20 பேர் குடும்பத்தோட போகுதா இல்லையா? நம்ம தெருல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா தெருக்காக நாம இறங்குறோமா இல்லையா? சில நேரத்தில் அப்படி இருக்காங்க. நான் சொல்றது குடும்பத்தை மாத்திரம் ஒருத்தன் பாக்குறான்னு சொன்னா தப்பு இல்லைங்கிறேன். பரவாயில்ல, நாம் மாத்திரம் நினைக்காம குடும்பம் நினைக்கிறானே. நான் சொன்னேன், இப்ப நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எது நடந்தாலும் நமக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படி சொன்னேன். இல்லைங்க, இப்ப மாறி போச்சு. எப்படி சொல்றீங்க? இப்பெல்லாம் நமக்கு என்ன நினைக்கிறது இல்லை, எனக்கு என்ன நினைக்கிறான். இவன் நான் இருப்பதிலிருந்து நாம் என்ன நினைக்கிறானே அந்த எண்ணம் பாரு. ஆனால் அதோடு நிக்கலாம் பாருங்க, தப்பு. அடுத்தபடி சில பேர் ஊர்ல எது நடந்தாலும் பறக்க ஓடுவான். ஊர் முழுக்க தன்னதுன்னு நினைப்பான். ஆபத்து தான் இல்ல, இது பெருமித உணர்வு வருது பாருங்க. அது கூட இதில் அடக்கம். எங்க ஊரு நான் கூட மவுண்ட் ரோட்ல சென்னையில போகும்போது தஞ்சாவூர்னு கொட்டை இடத்துல பஸ் போனாலும் என்ன அறியாமலே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கிளுகிழப்பு. நம்ம தஞ்சாவூர் எந்த ஊர் என்றாலும் நம்ம ஊர் போல ஆகுமான். தப்பில்லை.
நான் கோயம்புத்தூர்காரன், நான் தஞ்சாவூர்காரன் நினைக்கிறது தப்பு இல்லை. குறுகிய மனப்பான்மை நான் சொல்ல மாட்டேன். நான் வீட்டோடு விட்டு மாவட்ட அளவில் நினைக்கிறேன் பாருங்க, அது பெரிய மனப்பான்மை. நீ அதோட நின்னுக்கிற பாரு, அங்கதான் தப்பு. அல்லது அடுத்த மாவட்டத்துக்கான விரோதிக்கிறியே, அங்க தப்பு. மனித மரபு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் என்னதுன்னு நினைக்கிற எண்ணம் இயற்கையா வருதா இல்லையா? இதுக்கு அப்புறம் தான் சமுதாய உணர்வு வருகிறது. பெருமைதான். சின்ன பையன் நீங்க பாருங்களேன், பள்ளிக்கூடத்து படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், என்ன பத்தி நீ என்ன வேணா பேச, எங்க அப்பா அம்மா பத்தி பேசினா ஜாக்கிரதைமா. எப்படி அந்த குழந்தை பருவத்திலே என்ன வருது இல்ல, சமுதாயத்தை பத்தி பேசிட்டா கோவம் வரும். என் ஜாதியை பத்தி நீ பேசிவிட்டேன், நான் தப்பு இல்லைங்கிறேனா. நீ குறுகிய மனப்பான்மையோடு நீ உன் குடும்பம் இல்லாம உன் ஜாதி வரையில் நீ உணர்ச்சி இருக்கே உனக்கு. என்னை பொறுத்தவரை பெரிய மனசுங்கிறேனா. நீ அங்கேயோடு நிற்கும் போது தப்பு, அடுத்த ஜாதிக்கு விரோதமா போறிய, அது தப்பு. பூம்புகார்னு ஒரு சினிமா படம், திரைப்படம், நல்ல படம், நான் பார்த்த படம். சிலப்பதிகாரத்தை தான் கதைவசனமா எழுதி நம்முடைய கலைஞர் எழுதின படம். இங்க பல பேர் பார்த்திருக்கலாம். சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரத்தில் இந்த பொற்கொல்லன்